எனக்கு திராவிட முன்னேற்ற கழக கம்பெனியினுடைய மேனேஜிங் டைரக்டராக ஸ்டாலின் அவர்கள், சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், சீஃப் மார்க்கெட்டிங் ஆபீசராக சபரீசன் அவர்கள், சீஃப் புரோபகண்டா ஆபீசராக கனிமொழி அவர்கள், சீஃப் செக்யூரிட்டி ஆபீசராக RS பாரதி அவர்கள். ஒரே ஒரு குடும்பத்திற்காக ஒரு கம்பெனியை கூட நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி அது. நேற்று NDA கூட்டத்தில் பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திமுக கட்சி இல்லை கம்பெனி என கூறி விமர்சனம் செய்துள்ளார். ஆட்டோமொபைல் துறை எடுத்துங்க, 82 நிறுவனம் மத்திய அரசுடைய PLI பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதில் 46 நிறுவனம் தமிழகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதனால் இந்த கண்ணாம்பூச்சி வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய இந்த பொய் வளர்ச்சியை யாரும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பம் மட்டும்தான் வளர்ந்திருக்கு. அது ஒரு கட்சி என்று சொல்வதை விட அது ஒரு கம்பெனி தான் சொல்லணுங்க. ஒரு கம்பெனி என்று சொன்னால் அதற்கு ஒரு MD இருப்பாங்க. ஒரு குடும்பத்திற்காக மட்டுமே, ஷேர் ஹோல்டருக்காக மட்டுமே வேலை செய்யக்கூடிய ஒரு கம்பெனி. எனக்கு திராவிட முன்னேற்ற கழக கம்பெனியினுடைய மேனேஜிங் டைரக்டராக ஸ்டாலின் அவர்கள், சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், சீஃப் மார்க்கெட்டிங் ஆபீசராக சபரீசன் அவர்கள், சீஃப் புரோபகண்டா ஆபீசராக கனிமொழி அவர்கள், சீஃப் செக்யூரிட்டி ஆபீசராக RS பாரதி அவர்கள். ஒரே ஒரு குடும்பத்திற்காக ஒரு கம்பெனியை கூட நடக்கக்கூடிய ஒரு ஆட்சி அது. அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் ஒரு குடும்பமே ஆட்சி இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு அது வேண்டாம். எளியவர்களுடைய ஆட்சி வேண்டும், விவசாயிகளுடைய ஆட்சி வேண்டும், சாதாரண மனிதர்கள் முதலமைச்சராக ஆட்சி கட்டலே வந்து அமர வேண்டும். தமிழகத்தினுடைய எல்லா தரப்பட்ட மக்களையும் யோசிச்சு அவங்க ஆட்சி எடுத்துட்டு போக வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்துல மக்கள் என்று கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, எப்படி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவை வந்து ஆண்டு கொண்டார்களோ, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை பொறுத்தவரை 3 தான்: கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன். எனக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியா விட்டு போகலீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கம்பெனியாக தமிழ்நாட்டிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே கமிஷன், அதே கரப்ஷன், அதே கலெக்ஷனாக ஒரு குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே இங்க இருக்கக்கூடிய இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். அன்பு சொந்தங்களே, நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை அடுத்த 45 நாட்கள் நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து வீதி வீதியாக, தெரு தெருவாக, வீடு வீடாக தாய்மார்களை, சகோதரிகளை பார்த்து எதற்காக இந்த ஆட்சி வேண்டாம், அவங்க சொல்லக்கூடியது எல்லாம் போய் 505 தேர்தல் வாக்குறுதி கொடுத்து முழுமையாக 20% கூட நிறைவேற்ற முடியாத ஒரு தேர்தல் வாக்குறுதி. நாங்க ஆட்சிக்கு வந்தா டீசலுக்கு 4 ரூபாய் குறைப்போம், குறைக்கல. ஆட்சிக்கு வந்தா ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்போம், கொடுக்கல. நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம், நீட்டை ரத்து பண்ணுவோம், இதை பண்ணுவோம். நல்லா யோசிச்சு பாரு. தமிழகத்தில் இன்று தீங்கு என்று சொல்லக்கூடியது எல்லாம் காங்கிரஸ் கொண்டு வந்தது. மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டம் காங்கிரஸ், கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ், இலங்கையில நம்முடைய தமிழின சகோதரர்கள் படுகொலைக்கு காரணமாக இருந்தது காங்கிரஸ். இன்னைக்கு அந்த காங்கிரஸோடு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.